ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா August 14 டைம் வந்து ஈவினிங் 5:29. நமக்கு கோல்டு, சில்வர், நாஸ்டாக், S&P 500 4 பேருமே ஹோல்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து எக்ஸ்னஸில் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு, சில்வரும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நானும் தான் ஓனாக பில்ட் பண்ணேன். ஜஸ்ட் மார்க்கெட் ரன் ஆகுறது ஒரு பியூர் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது, அதாவது மேக்ஸ். ஸோ நான் அந்த மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சார்ட் அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஃபண்டமெண்டலாகவே கேர் பண்ணிக்க போகிறதில்ல, எதையுமே கேர் பண்ணிக்க போகிறதில்ல. பெர் டே 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் என்னன்னு எக்ஸல் ஷீட்டே ப்ரொவைட் பண்ணிடும். அதை மட்டும் நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்காக எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. அன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்லேயுமே பண்ணிட்டுருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்லேயுமே ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட்டை ஸ்கேம்னு சொல்கிறாங்க, பே அவுட் தரலன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்பராக என்னென்ன ஹிடன் ரூல்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் இருக்கணும், அது எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம சொல்லி டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்லேயும் பே அவுட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருந்தோம்னா எல்லாராலுமே ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து தப்பான புரிதலில் ஒரு நாளைக்கு இவ்வளோ மேக் பண்ணலாம், 1 மந்த்தில் இவ்வளோ மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. பட் நம்ம வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணல. மார்க்கெட் ரன் ஆகிறது ஒரு அல்காரிதம். அது நமக்கு ப்ராஃபிட்டும் தரும், லாஸும் தரும். பட் ஓவராலாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஏன்னா நம்மளால் வந்து மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் கூட நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பிளான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வரப்போ தான் நம்ம என்ட்ரி நம்ம புரியுதுங்களா? நம்ம பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வருஷமே 80 ட்ரேட் தான். சில ட்ரேட்ஸில் 1 மந்த் ஹோல்டிங் ஆகும், 2 மந்த் ஹோல்டிங் ஆகும். அப்போல்லாம் மார்க்கெட்டை பார்க்கணும் அவசியமே இல்லை நம்ம. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.